வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். ஓம் நம. இந்த வீடியோல மார்ச் 3ஆம் தேதி திருமலையில் நடைபெற இருக்கும் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு டிடிடி வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்புகள், தரிசனம், டோக்கன், அன்னதானம், சேவைகள், கோவில் நடை நேரம், பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா விஷயங்களையும் தெளிவாக ஒழுங்காக பார்க்க போறோம். இந்த தகவல்கள் திருமலைக்கு வர திட்டமிட்டிருக்கும் பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக கேளுங்கள். முதலில் மிக முக்கியமான விஷயம், மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெளிவாக தெரியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மதியம் 3:20 மணி முதல் மாலை 6:47 மணி வரை இந்த சந்திர கிரகணம் இருக்கும். இந்த கிரகணத்தை முன்னிட்டு திருமலை ஸ்ரீவாரி கோவில் நடை வழக்கமான நேரத்திற்கு முன்னதாகவே மூடப்படும். பொதுவாக கிரகணம் ஆரம்பிக்கும் நேரத்திற்கு சுமார் 6 மணி நேரத்திற்கு முன்னதாகவே கோவில் நடை மூடப்படும். அதன்படி மார்ச் 3 அன்று காலை 9 மணி முதல் கோவில் நடை மூடப்படும். அதனால் காலை 9 மணிக்கு பிறகு எந்த பக்தர்களும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதேபோல கோவில் நடை மீண்டும் திறக்கும் நேரமும் முக்கியமானது. கிரகணம் முடிந்த பிறகு கோவிலில் சுத்திகரிப்பு, பரிகார பூஜைகள் போன்றவை நடைபெறும். அதன் பிறகுதான் இரவு சுமார் 7:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும். ஆனால் உடனே பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த சுத்திகரிப்பு பூஜைகள் முடிந்த பிறகுதான் இரவு 8:30 மணிக்கு மேல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதனால் மார்ச் 3 அன்று காலை 9 மணி முதல் இரவு 8:30 மணி வரை பொதுவான தரிசனம் கிடைக்காது என்பதை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அந்த நாளில் ரத்து செய்யப்பட்ட சேவைகள் பற்றி பார்க்கலாம். மார்ச் 3 அன்று பொதுவாக நடைபெறும் பல முக்கிய சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதாவது அஷ்டதள பாத பத்மாராதனா, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீப அலங்கார சேவை, இந்த அனைத்து சேவைகளும் அந்த நாள் முழுவதும் நடைபெறாது. அதனால் இந்த சேவைகளுக்காக பிளான் பண்ணிய பக்தர்கள் இந்த மாற்றத்தை கவனிக்க வேண்டும். இப்போ அன்னதானம் பற்றிய முக்கிய தகவல். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு டிடிடி நடத்தும் அனைத்து அன்னப்பிரசாத மையங்களும் தற்காலிகமாக மூடப்படும். அதாவது திருமலையில் உள்ள அன்னப்பிரசாத மையங்கள், திருப்பதியில் உள்ள ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் போன்ற இடங்களில் உள்ள இலவச உணவு மையங்கள், இந்த அனைத்து இடங்களிலும் அந்த நாள் இலவச உணவு வழங்கப்படாது. அதனால் பக்தர்கள் தங்களுடைய உணவு ஏற்பாடுகளை தனியாக செய்து கொள்ள வேண்டும். ஆனால் தனியார் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் வழக்கம் போல செயல்படும். இப்போ டோக்கன் தொடர்பான மிக முக்கியமான தகவல். மார்ச் 2ஆம் தேதி மற்றும் மார்ச் 3ஆம் தேதி தரிசனத்துக்குண்டான இலவச தரிசன டோக்கனும் டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. மார்ச் 1 மற்றும் மார்ச் 2 ஆகிய 2 நாட்களிலும் இலவச தரிசன டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்களும் வழங்கப்பட மாட்டாது. மார்ச் 1ஆம் தேதியன்று மார்ச் 2ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்களும், மார்ச் 2ஆம் தேதியன்று மார்ச் 3ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்களும் கிரி திருப்பதியில கொடுக்க மாட்டாங்க. அதனால் மார்ச் 2 மற்றும் 3 தேதிகளில் திருமலையில் SSD டோக்கன் மூலம் தரிசனம் கிடையாது. அதற்கடுத்து மார்ச் 3ஆம் தேதி எப்போதும் போல மார்ச் 4ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்கள் கீழ் திருப்பதியில கொடுப்பாங்க. இது மிகவும் முக்கியமான விஷயம். அதனால் இந்த 2 நாட்களில் திருமலைக்கு வந்து டோக்கன் வாங்கி தரிசனம் செய்ய திட்டமிடாதீர்கள். மேலும் இலவச சர்வ தரிசன டோக்கன் வாங்குவது பற்றியும் ஒரு முக்கியமான தகவல். இந்த இலவச டோக்கன் திருப்பதியில் உள்ள குறிப்பிட்ட மையங்களில் வழங்கப்படுகிறது. இந்த டோக்கன் வாங்க பக்தர்கள் நேரில் வர வேண்டும், ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் கொண்டு வர வேண்டும், போட்டோ எடுத்து டோக்கன் வழங்கப்படும். இந்த டோக்கன் வாங்கிய நாளில் தரிசனம் கிடையாது. அடுத்த நாள் தான் அந்த டோக்கனில் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்ய முடியும். அதேபோல திவ்ய தரிசன டோக்கன் வாங்குபவர்கள் நடந்து செல்லும் பாதை வழியாகத்தான் திருமலைக்கு செல்ல வேண்டும். வாகனத்தில் செல்ல அனுமதி இல்லை. அந்த பாதை வழியாக சென்று அடுத்த நாள் தரிசனம் செய்ய முடியும். அதனால் மார்ச் 3 அன்று திருமலைக்கு வர திட்டமிட்டிருக்கும் பக்தர்கள் இந்த முக்கியமான விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காலை 9 மணி முதல் கோவில் நடை மூடப்படும். இரவு 8:30 மணிக்கு மேல் தரிசனம் கிடைக்கும். அன்னதானம் கிடையாது. மார்ச் 1 மற்றும் 2ஆம் தேதி டோக்கன்கள் வழங்கப்பட மாட்டாது. மார்ச் 2 மற்றும் 3 தேதிகளில் டோக்கன் மூலம் தரிசனம் கிடையாது. பெரும்பாலான முக்கிய சேவைகள் ரத்து செஞ்சிருக்காங்க. அதனால் உங்கள் பயணத்தை சரியான முறையில் திட்டமிடுங்கள். முடிவாக இந்த தகவல்கள் உங்கள் திருமலை தரிசனத்தை சுலபமாக, சிரமமில்லாமல், அமைதியாக செய்ய உதவும். சுவாமி அருளால் அனைவருக்கும் மன அமைதி, உடல் நலம், பக்தி வளம் கிடைக்கட்டும். ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. வணக்கம்.